உறங்கிக் கிடக்கும் நிசப்தமான இரவு பொழுது வானம் பூமிக்கு மிக நெருக்கமாக வந்து மௌனம் பேசும் தருணம் அது. அத்தனை பேரும் போர்வைகளுக்குள் சுருண்டு கனவுகளின் பிடியில் இருக்கும் அந்த வேளை சில இதயங்கள் மட்டும் துடித்துக் கொண்டிருக்கும் படைத்தவனின் தேசத்திற்காக. அந்த நிசப்தமான இரவின் மடியில் உங்களுக்காக ஒரு கதவு திறந்திருக்கிறது. அதுதான் தஹஜ்ஜத். தஹஜ்ஜத் அது ஒரு ரகசிய காதல். படைத்தவனுக்கும் படைப்பினத்திற்கும் இடையில் நடக்கும் மிக நெருக்கமான உரையாடல். ஏன் இந்த தொழுகை இவ்வளவு முக்கியம்? ஏன் இதற்காக உறக்கத்தை துறக்க வேண்டும்? அல்லாஹ் தன் திருமறையில் அதன் ரகசியத்தை சொல்கிறான். அவர்கள் இரவில் வெகு சொற்ப நேரமே நித்திரை செய்பவர்களாக இருந்தனர். அவர்கள் விடியற்காலை நேரத்தில் எழுந்து தங்கள் இறைவனை வணங்கி அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவார்கள். சூரா அத்தாரியாத். நினைத்து பாருங்கள், அகிலத்தின் அதிபதி அண்ட சராசரங்களையும் ஆள்பவன் நமக்காக காத்திருக்கிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை நனைக்க கூடும். நம்முடைய இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு இறங்கி இரவில் 1/3 பகுதி இருக்கும் போது, என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன், யாரேனும் என்னிடம் கேட்டால் அவருக்கு கொடுக்கிறேன், யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுவார் அபூ ஹுரைரா. இந்த உலகமே உங்களை கதவுகளை தாளிட்டு உங்களை நிராகரிக்கும் போது உங்களுக்காக வானத்தின் கதவுகள் அகல திறந்திருக்கும் நேரம் அது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பல நாட்களாக ஒரு தேவையை இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் தஹஜ்ஜத் உங்கள் ஏக்கங்களை இறைவனின் அரியணைக்கு கொண்டு செல்லும் ஆன்மீக பெருவழி. இரவின் மடியில் நீங்கள் இறைவனுக்காக கொடுக்கும் அந்த சிறு பகுதி உறக்கம் நாளை மறுமையில் உங்களை ஒரு மாபெரும் பீடத்தில் அமர்த்த போகிறது. தஹஜ்ஜத் தொழுகை உம்மீது கடமையாக இல்லாவிடனும் நீர் நஃபீலாக இரவில் எழுந்து ஒரு சிறிது பாகத்தில் தொழுது வருவீராக. இதன் அருளால் மகாமே மஹ்மூத் எனும் மிக்க புகழ் பெற்ற இடத்தில் உமது இறைவன் உம்மை அமர்த்தலாம். சூரா அல் இஸ்ரா. நினைத்து பாருங்கள், தஹஜ்ஜத்தில் வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை மகாமே மஹ்மூத் எனும் அந்த உன்னத இடத்திற்கு அருகில் கொண்டு செல்லும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தொழுகையை எவ்வாறு தொழுவது என்றும் தெளிவான வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியுள்ளார்கள். இசா தொழுகை முடிந்ததிலிருந்தே தஹஜ்ஜத்தின் நேரம் தொடங்கி விடுகிறது. ஃபஜ்ர் வரை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொழலாம். ஆனால் இரவின் கடைசி பகுதி, அதுதான் வரங்கள் அள்ளித்தரப்படும் பொற்காலம். உங்கள் குறைகளை அவனிடம் சொல்லுங்கள், உங்கள் காயங்களை அவனிடம் காட்டுங்கள். அந்த இரவு பொழுதில் உங்கள் கண்கள் சிந்தும் ஒரு துளி கண்ணீர் உங்கள் வாழ்க்கையின் அத்தனை இருளையும் போக்க போதுமானது.